ஹாய் ஆல். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எல்லாம் எந்திரன் 2 பார்த்தோம். நம்ம தலைவர் படம் தான். அதுல அவரு ரோபோவாவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டெலிவரிய அசால்ட்டா கண்டக்ட் பண்றத பார்த்து வியந்திருக்கோம். இப்போ அதே மாதிரியான ஒரு ரோபோ பெண்ணுருவுல கர்ப்பப்பை கொண்டு இருந்து அது கருத்தரிச்சு 10 மாசம் கருவை சுமந்து நமக்கு டெலிவரும் பண்ணி கொடுக்கும்னா நம்ப முடியல. இந்த விஷயத்த சாத்தியப்படுத்தியிருக்காங்க. சைனால ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு ரோபோவை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதை மேற்கொண்டு அடுத்து மெடிக்கல் ரிசர்ச் காமிச்சு அவங்க வந்துட்டு இதை பரிசோதனை பண்ணி இது எந்த அளவுக்கு ஹியூமன் யூஸுக்கு தோதான ஒரு விஷயம்ன்றத அறிவிப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில இதுல நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இது வந்துட்டு இயற்கைக்கு புறம்பானது, இதை மிஸ்யூஸ் பண்ணலான்ற மாதிரியான கருத்தும் இருக்கும். இன்னொரு பக்கம் குழந்தை உண்டாகிறது ஒரு கனவாவே இருக்கிற நிறைய கப்பிள்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கலாம் மாதிரியான கருத்து இருக்கும். சோ என்ன ஆக போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா சரகசி, அதாவது வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். அண்ட் அது இல்லாம பிரெக்னன்சினால உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால பிரெக்னென்ட் ஆக முடியாதுன்ற மாதிரியான லேடிஸ்க்கும் இது வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்டாவே அமையும் தான் நினைக்கிறேன். சோ we wait and watch. You take care. Always yours, Dr. D. Bye.